கண்டிப்பா விட்டாகணும். மார்க் 1:15 வாசிங்க. காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். மனம் திரும்புங்க, பாவ ஜீவியத்திலிருந்து மனம் திரும்புங்க. பாவ ஜீவியத்தை கண்டிப்பாக விடணும். பாவ ஜீவியம் நமக்குள்ள இருந்த ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் இருக்க முடியாது. பாவ ஜீவன் இருந்தா தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே வராது, தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே ஓங்காது. ஹல்லேலூயா. பாவ ஜீவியத்தை கண்டிப்பா கம்பல்சரியா விட்டாகணும். ஏசாயா 52:11 வாசிங்க. அவ்விடம் விட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள். கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, அதன் நடுவில் இருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். அசுத்தத்தை தொடவே கூடாது, அசுத்தமான எதையும் தொடக்கூடாது, அசுத்தத்தை விட வேண்டும். கம்பல்சரியா அசுத்தத்தை விட்டாகணும். சங்கீதம் 97:10 இப்போ நம்ம வாசித்தது. கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். போதும். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை விடணும். தீமைன்னு தோன்று எல்லாத்தையுமே நம்ம விட்டாகணும். ஹல்லேலூயா. தீமையை வெறுத்து விட வேண்டும். அதுதான் ரோமர் 12:9 சொல்றாரு. ரோமர் 12:9. ரோமர் 12:9. உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக, தீமையை வெறுத்து போதும். தீமையை வெறுக்கணும், தீமையை விட்டுடணும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கண்டிப்பா தீமையை விடணும், அசுத்தத்தை விடணும். என்னாகும் 33:52. உங்களுக்கு முன்பாக துரத்தி விட்டு அவருடைய எல்லா சிலைகளையும் வார்ப்பிக்கப்பட்ட அவருடைய எல்லா விக்கிரகங்களையும் அழித்து அவர்கள் மேடைகளை எல்லாம் நிர்மூலமாக்கி தேசத்தில் உள்ளவர்களை துரத்தி விட்டு அதிலே குடியிருக்க கடவீர்கள். ஆமா, முதல்ல இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்ற அந்த தேசத்தை நீங்க சுதந்திரிக்கும் போது அங்க இருக்கிற விக்கிரகத்தை எல்லாம் என்ன பண்ணுங்க, உடைச்சி போட்டு நிர்மூலமாக்கி, மேடைகளையும் நிர்மூலமாக்கி துரத்தி போட்டு பிறகு அந்த இடத்தை பரிசுத்தமாக்கி அதுக்குள்ள நீங்க போக வேண்டும்னு சொல்றாரு. அதேதான் 1 கொரிந்தியர் 10:16 வாசிங்க. ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள், விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள்னு சொல்றாரு. அதனால நம்பர் 1 விக்கிரகம்னு சொல்லும்போது விக்கிரகத்தை வைத்து வழிபடுறது, அந்நிய புறஜாதி தேவர்களாகிய விக்கிரகங்களை வழிபடுவது. 2வது, நம்ம கிறிஸ்துவ மார்க்கத்துல கூட பரிசுத்தவான்கள் அது இதுன்னு சொல்லி அவங்க விக்கிரகத்தை வச்சு வழிபடுறது. நம்முடைய ஆண்டவருடைய படத்தையே கூட அநேகர் வைத்து விக்கிரகம் மாறி வைத்து அதுக்கு மாலை போட்டு மரியாதை பண்ணி ஊதுவத்தி கொளுத்தி விக்கிரக ஆராதனை பண்றது. இதெல்லாம் விட்டு விலக வேண்டும். விக்கிரக ஆராதனையை நாம் கண்டிப்பாக விட வேண்டும். அதே நேரத்தில் விக்கிரகம்னு சொல்லும் போது கர்த்தருக்கு பதிலாக எதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, எதற்கு நாம் எதன் மேல நம்பிக்கை வைக்கிறோமோ அது எல்லாமே ஒரு விக்கிரகம். இடையூறு செய்கிறவர்கள், உன் வலது கண் உனக்கு இடர்கள் உண்டாக்கினால் பிடுங்கி போடுன்னு சொன்னாரே, அந்த வலது கண் இடர்கள் உண்டாக்குகிறது, ஆனாலும் கூட அதை நான் அப்படியே வச்சிருக்கிறேன். அப்ப என்ன, அதுக்கு அர்த்தம் கர்த்தரை விட அந்த வலது கண்ணுக்கு நான் அதிக மரியாதை கொடுக்குறேன். அதுவும் ஒரு விக்கிரகம் இருக்கட்டும். அடுத்தபடியாக 1 கொரிந்தியர் 6:18 எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பாய் இருக்கும். வேசித்தனத்தை விட்டு விலகி ஓடுங்கள். வேசித்தனத்தை விட்டு விலகி ஓடுங்கள். அது சரீர பிரகாரமான வேசித்தனமாக இருக்கலாம், ஆவிக்குரிய வேசித்தனமாக இருக்கலாம். ஆவிக்குரிய வேசித்தனம் என்று சொல்லும் பொழுது மெய்தேவனாகிய நம்முடைய கர்த்தரை விட்டு வேற்று தெய்வங்களை வழிபடுவது அதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் அநேக இடங்களிலே இந்த ஆவிக்குரிய வேசித்தனத்தை குறித்து இஸ்ரவேல் மக்கள் மற்ற தெய்வங்களை வேசித்தனம், அதாவது மற்ற தெய்வங்களை வழிபட்டு வேசித்தனம் செய்தார்கள் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டில் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியாக கர்த்தரை விட்டு இந்த விக்கிரக ஆராதனை, வேசித்தனம் இதெல்லாம் ஆவிக்குரிய அர்த்தமாக நாம் கர்த்தரை விட்டு கர்த்தருக்கு பதிலாக வேறு எந்த காரியத்தையும் நாம் முக்கியத்துவம் கொடுத்து அதன் மேல் நம்பிக்கை வைத்து அதற்கு பின்னால போனால், அதை பின்பற்றி போனால் அதெல்லாம் விக்கிரக ஆராதனை, அவைகள் எல்லாம் வேசித்தனம். இதெல்லாம் விடணும், கண்டிப்பா விடணும். கம்பல்சரி சப்ஜெக்ட் இதெல்லாம். எபேசியர் 4:31 கூட வாசிங்க. கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. எல்லா துர்க்குணங்களும் சொல்லப்பட்ட எல்லா துர்க்குணங்களும்
டெஸ்ட் பண்ணி பாருன்னு சொல்றாரு. இன்றைக்கு நமக்கு சரீரத்துல ஒரு சளி ஒரு இது இருந்தா என்ன சொல்றாங்க, அந்த சளி எடுத்து கல்ச்சர் பண்ணி பார்க்கணுன்றாங்க, டெஸ்ட் பண்ணி பார்க்கணுன்றாங்க, ஸ்கேன் எடுக்கணுன்றாங்க, என்னென்னமோ சொல்றாங்க டாக்டர்ஸ். பிரியமானவர்களே, இங்க சொல்றாரு, நான் பியூரா இருக்கிறேன், சரி இல்ல, ஒண்ணுமே அசுத்தமே கிடையாது, வேணும்னா என்ன ஸ்கேன் பண்ணி பாருங்க ஆண்டவரேன்னு சொல்றாரு, என்ன பயாப்சி பண்ணி பாருங்க ஆண்டவரேன்னு சொல்றாரு. He is leaving everything open. சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? பிரியமானவர்கள், எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்னுடைய உத்தமத்திலே நான் உறுதியா இருக்கிறேன், கர்த்தருக்கு முன்பாக என்னுடைய உத்தமத்திலே நான் உறுதியா இருக்கிறேன், என்னை டெஸ்ட் பண்ணி பாரு ஆண்டவரேன்னு சொல்றாரு. எத்தனை பேருக்கு அந்த தைரியம் இருக்கிறது? கரங்களை எடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஹல்லேலூயா. அந்த தைரியத்திற்கு நம்ம வரணும், அந்த தைரியத்துக்கு நம்ம வரணும் பிரியமானவர்களே. கர்த்தர் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு அவருக்கு நாம் ஓப்பனா விடணும். முடியுமா? முடியுமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உபாகமம் 1:36 மாத்திரம் எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப் மாத்திரம் அதை காண்பான். அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடினாலே நான் அவன் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்றும் ஆணையிட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆணையிடுறார். எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப் எனக்கு உத்தமமா இருந்ததனால அந்த தேசத்தை அவனுக்கு கொடுப்பேன், அந்த தேசத்தை அவன் சுதந்தரிப்பான். கரங்களை எடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. உங்களுக்கு கர்த்தர் சொல்லுவாரா? உங்களுக்கு கர்த்தர் சொல்லுவாரா? யோசித்து பாருங்க. ஹல்லேலூயா. இந்த சர்டிபிகேட் உங்களுக்கு வருமா? கர்த்தர் உங்களுக்கு இது கொடுப்பாரா? வாசிங்க நீதிமொழிகள் 27. நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்க உத்தமத்திலே நடந்தா உங்க பிள்ளைங்க பாக்கியவான்களாக இருப்பார்கள். இதை மாத்திரம் நினைச்சுங்க தயவுசெய்து. உங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணுமா? கர்த்தருக்கு முன்பாக நீங்க உத்தமமா நடங்க. ஸ்தோத்திரம். உங்க பிள்ளைங்களுக்கு வரும். உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க சாபத்தை வச்சுட்டு போவாதீங்க, உங்க பிள்ளைங்களுக்கு ஆசீர்வாதத்தை வைங்க. கர்த்தருக்கு முன்பாக நீங்க உத்தமமா நடந்தா உங்களுடைய பிள்ளைகள் பாக்கியவான்களா இருப்பார்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். கரங்களை எடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. சரி, ஒரு சில காரியங்கள் நாம விடக்கூடாது என்பதை வேத வசனம் என்ன சொல்றது சீக்கிரமாக நாம பார்க்கலாம். கொலோசியர் 3:12-14. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் கொஞ்சம் மெதுவா உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்துக்கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். ஹல்லேலூயா. இதுக்கு வசனம் தேவையில்லை, இதுக்கு விளக்கம் தேவையில்லை. இந்த நற்குணங்களை எல்லாம் நீங்க என்ன பண்ணணும்? விடக்கூடாது. உறுதியாக அவைகளை தரித்து கொள்ளணும். இது எல்லாம் சொல்றாரு, தரித்து கொள்ளணுமா? தரித்து கொள்ளணும்னா நம்ம விடக்கூடாது. we should put on all these good characters. அடுத்தபடியாக பாருங்க பிலிப்பியர் 4:4. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுங்க. திரும்ப சொல்ற சந்தோஷமா. உங்க சந்தோஷத்தை விட்டுடாதீங்க. கர்த்தருக்குள்ளான உங்க சந்தோஷத்தை நீங்க விடக்கூடாது. பிசாசு எப்படி தந்திரமா வந்து உங்களை சோதிக்க வந்தாலும், எப்படி உங்களை ஏமாத்தினாலும், கர்த்தருக்குள் நீங்க சந்தோஷமா இருக்கணும். கர்த்தர் என்னோடு இருக்கிறார். இந்த சந்தோஷத்தை நீங்க விட்டுடவே கூடாது. கரங்களை எடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. விடக்கூடாது. must not forsake your happiness, your joy. hallelujah. எபிரேயர் 10:25. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம்.
ஜெபத்தையும் வேத தியானத்தையும் விடவே கூடாது. பிரியமானவர்களே, இப்படியாக நம்முடைய உத்தமத்திலே நாம் ஜீவிப்போமானால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். வற்றாத நீரூற்றாய் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நின்னு பாருங்க, கர்த்தருக்கு உத்தமமா நின்னு பாருங்க, கர்த்தர் உங்களை எப்படி ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. ஒரு பக்தியுள்ள குடும்பமாக, ஒரு புத்தியுள்ள மனிதர்களாக, சத்தியத்தை கைக்கொண்டு உத்தமமாய் ஜீவிக்கிற மனிதர்களாக நின்னு பாருங்க, வற்றாத ஜீவூற்றாய் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பாடுறீங்களா அந்த பாட்டு? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பக்தியுள்ள குடும்பமாய், புத்தியுள்ள மனிதராய், பக்தியுள்ள குடும்பமாய், புத்தியுள்ள மனிதராய், சித்தியுள்ள காரியங்கள் நித்தம் நடந்திடவே, சத்தியத்தை கை கொண்டே உத்தமமாய் ஜீவிப்போம், சத்தியத்தை கை கொண்டே உத்தமமாய் ஜீவிப்போம், சர்வவல்ல தேவனே சமாதான கர்த்தரே, சர்வவல்ல தேவனே சமாதான கர்த்தரே, எல் ஷதாய் யெகோவா ஷாலோம், இயேசுவே எம்மை ஆசீர்வதியும், எல் ஷதாய் யெகோவா ஷாலோம், இயேசுவே எம்மை ஆசீர்வதியும், வத்திடாத நீரூற்றாய், பாடிடாத தோட்டமாய், வத்திடாத நீரூற்றாய், பாடிடாத தோட்டமாய், வாசமலராய் கனிமரமாய் வாழ்ந்து வளம் பெறவே, நானும் என் வீட்டாருமோ கர்த்தரை சேவிப்போம், நானும் என் வீட்டாருமோ நல்ல கர்த்தரை சேவிப்போம், சர்வவல்ல தேவனே சமாதான கர்த்தரே, சர்வவல்ல தேவனே சமாதான கர்த்தரே, எல் ஷதாய் யெகோவா ஷாலோம், இயேசுவே எம்மை ஆசீர்வதியும், எல் ஷதாய் யெகோவா ஷாலோம், இயேசுவே எம்மை ஆசீர்வதியும், வத்திடாத நீரூற்றாய், பாடிடாத தோட்டமாய், வத்திடாத நீரூற்றாய், பாடிடாத தோட்டமாய், வாசமலராய் கனிமரமாய் வாழ்ந்து வளம் பெறவே, நானும் என் வீட்டாருமோ நல்ல கர்த்தரை சேவிப்போம், நானும் என் வீட்டாருமோ நல்ல கர்த்தரை சேவிப்போம், சர்வவல்ல தேவனே சமாதான கர்த்தரே, சர்வவல்ல தேவனே சமாதான கர்த்தரே, எல் ஷதாய் யெகோவா ஷாலோம், இயேசுவே எம்மை ஆசீர்வதியும், எல் ஷதாய் யெகோவா ஷாலோம், இயேசுவே எம்மை ஆசீர்வதியும், எல் ஷதாய் யெகோவா ஷாலோம், இயேசுவே எம்மை ஆசீர்வதியும். பாருங்க, சத்தியத்தை கைக்கொண்டு உத்தமமாய் நாம் ஜீவிக்கும் பொழுது சர்வவல்ல தேவன் நமக்கு நம்மை வற்றிடாத நீரூற்றாக வைப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நம்ம என்ன பார்த்தோம் இன்னைக்கு? நம்முடைய வாழ்க்கையில சிலவற்றை தேவைப்பட்டா விடணும், தேவைப்பட்டா என்னென்ன காரியங்களை விடணும், விட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி சில காரியங்கள் நமக்கு இங்கே சொல்லப்பட்டது. அதே போல நம்முடைய குடும்ப சூழ்நிலையில தேவனுடைய ராஜ்யத்திற்காக இடையூறாக இருக்கிற காரியங்களை நாம் விட வேண்டிய அவசியப்பட்டால் நாம் தயங்காமல் நம்ம விடணும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அடுத்தபடியாக நாம் பார்த்தோம், வாழ்க்கையில சிலவற்றை கண்டிப்பாக விட்டு தான் ஆகணும். பாவ ஜீவியத்தை, அசுத்தங்களை இதெல்லாம் நம்ம விட்டு தான் ஆகணும். தீமையை விடணும். விக்கிரக ஆராதனை, வேசித்தனம், கசப்பு, தூஷணம், சண்டை இதெல்லாம் விட்டு தான் ஆகணும்.
துன்மார்க்கரை விட்டு விலகி இருக்கணும். பாருங்க, கர்த்தர் ஆயக்காரோடும் பாவிகளோடும் போய் போஜனம் பண்ணாரு. அதற்காக அவர்களோடு அவர் சேர்ந்துட்டார்னு அவரை பற்றி என்ன சொன்னாங்க? தப்பா குறை சொன்னாங்க. ஆனா அவர் சொன்னாரு, வைத்தியன் பிணியாளிக்கு தேவை, அதனால பிணியாளிகிட்ட தான் நான் போறேன், டாக்டரா போறேன் பிணியாளின்னு சொல்லி டாக்டரா போனாராங்க. அவர்களை சுகப்படுத்த முடியாத போனாரு. அப்படி நம்ம துன்மார்க்கன இடத்துல அவனை சுகப்படுத்த நம்ம போனாமே தவிர அந்த துன்மார்க்கனுடைய துன்மார்க்கத்தில் நாமும் வாரிக்கொள்ளாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால என்ன சொல்றாரு? இந்த மாறுபாடான சந்தையை விட்டு விலகணும்னு சொல்லியிருக்காரு. அடுத்தபடியாக நாம் பார்த்தோம், நம்ம வாழ்க்கையில சிலவற்றை கண்டிப்பாக விடக்கூடாது. நம்முடைய நற்குணங்களை விடக்கூடாது, உத்தமத்தை விடக்கூடாது, ஜெபத்தை விடக்கூடாது, வேத வாசிப்பை விடக்கூடாது, சபை கூடுதலை விட்டுடக்கூடாது. ஹல்லேலூயா, அதெல்லாம் விடவே கூடாது. ஆகவே இவ்விதமாக விட்டவைகளுக்காகவும் விடாதவைகளுக்காகவும் நாம் பெற்றுக்கொள்கிற காரியங்கள் என்ன என்று நாம் பார்க்க போகிறோம். விட்டவைகளுக்காக விடாதவைகளுக்காகவும் சரி, நாம் பெற்றுக்கொள்கிறவைகள் எத்தனை? 100 சொல்ல, 100 மாத்திரம் இல்ல, 100 into 2 டபுள் போர்ஷன். மத்தேயு 19 இப்ப வாசிங்க. மத்தேயு 19 27வது வசனத்திலிருந்து வாசிங்க. அதற்கு அவர், மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் மத்தேயு கூடும் என்று. 19:27. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே. எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே. வாசிங்க வாசிங்க. எங்களுக்கு என்ன கிடைக்கும் எங்களுக்கு என்றார். என்ன கிடைக்கும்? கொஞ்சம் இருங்க. பேதுரு சொல்றாரு, ஐயா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்கிறாரு. கேட்போமா ஆண்டவர் பார்த்து? எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே. பிரியமானவர்களை, கண்டிப்பாக விட வேண்டியவைகள் உண்டு. ஆப்ஷனல்ல விட்டாலும் பரவாயில்ல, தேவைப்பட்டா விடணும்னு இருக்கு, விடாதவர்கள் இருக்கு. இதெல்லாம் செஞ்சோமே, இதெல்லாம் விட்டுட்டோமே, எங்களுக்கு என்னையா கிடைக்கும் அப்படின்னு மத்தேயு கேட்கும்போது, இவரு நம்ம பேதுரு கேட்கும்போது என்ன பதில் சொல்றார் ஆண்டவர்? வாசிங்க. அதற்கு இயேசு மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயந்தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று. உங்களுக்கு அங்கே சிங்காசனம் கொடுக்கப்படும், கிரீடங்கள் கொடுக்கப்படும். மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். இம்மையில 100 மறுமையிலேயும் உங்களுக்கு நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. நித்திய ஜீவன் 100 மடங்கு கிடையாது, இன்ஃபினிட்டி, நித்தியமான வாழ்க்கை. ஹல்லேலூயா. 100 into டபுள், இம்மையிலும் மறுமையிலும் என்று சொல்லி கர்த்தர் சொல்றார். நாம் விட்டவைகளுக்காக பெற்றுக்கொள்கிற காரியங்கள் இவை. எத்தனை பேர் என்னென்ன விட்டு இருக்கிறீங்க? லிஸ்ட் போடுறீங்களா? வாழ்க்கையில் என்ன விட்டு இருக்கிறீங்க சொல்ல முடியுமா? இன்றைக்கு என்ன விட்டு இருக்கிறீங்க? இந்த நாட்களில் உங்க வாழ்க்கையில் என்னென்ன விட்டு இருக்கிறீங்க? கர்த்தருக்காக, கர்த்தருடைய தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புகிற பணியில தூக்கத்தை விட்டு இருக்கிறீங்களா? உங்க நேரத்தை விட்டு இருக்கிறீங்களா? கர்த்தருக்காக செலவிட்டு இருக்கிறீங்களா? ஜெபத்துக்கு கூப்பிடும் போது உங்க நேரத்தை செலவிட முடியுமா? இல்ல, முடியாதா? ஹல்லேலூயா. கர்த்தருக்காக விட்டவன் 100 பெற்றுக்கொள்வான். சங்கீதம் 84:11. சூரியனும் கேடவுமானவர், கர்த்தர் கிருபையையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். உத்தமமாய் நீங்க நடந்தா உங்களுக்கு நன்மையை கொடுக்காம இருக்க மாட்டார். The Lord is no man's debtor. அவர் ஒருவருக்கும் கடனாளி அல்ல. கர்த்தருக்காக நீங்க ஏதாவது விட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கடனை கொடுக்காம விட மாட்டார். உத்தமமாக நடந்து கர்த்தருக்காக இதை எதை விட்டேன்னு நீங்க சொல்லி பாருங்க, உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணாம இருக்க மாட்டாரு. 100-fold அவர் ரீப்ளேஸ் பண்ணுவாரு. மத்தேயு 25:23. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். அநேகத்துல உன்னை அதிகாரியாக வைப்பேன். கொஞ்சம் கொஞ்சம் விட்டினா உனக்கு அநேகம் கிடைக்கும் ஆண்டவர் சொல்றாரு. கரங்களை விட்டு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஹல்லேலூயா. சகரியா 9:12. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன். இரட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன், இப்பவே தருவேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக விட்டவர்கள்
இரட்டிப்பாக பெற்றுக்கொள்வார்கள். இப்பவே பெற்றுக்கொள்வார்கள், இந்த உலகத்திலே பெற்றுக்கொள்வார்கள், அதை மறுமையிலும் பெற்றுக்கொள்வார்கள். 2 கரங்களை எடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. இரட்டிப்பான நன்மை கொடுக்கிற நம்முடைய கர்த்தருக்கு 2 கரங்களையும் உயர்த்தி நாம் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். விட்டவைகளுக்காக நாம் இதெல்லாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். விட தயாரா? ஹல்லேலூயா. விட்டு இருக்கிறீங்களா? இனி விட தயாரா? ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இப்போ காரியத்தின் கடைத்தொகையை பாருங்க. காரியத்தின் கடைத்தொகை என்ன? 1 கொரிந்தியர் 5:8 வாசிங்க. ஆதலால் புளித்த மாவோடே அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல. துர்க்குணம் பொல்லாப்பு, துர்க்குணம் பொல்லாப்பு, துர்க்குணம் பொல்லாப்பு என்கிற பழைய புளித்த மாவை விடணும். துர்க்குணம் பொல்லாப்பு பாருங்க, நெத்தியில ஆணி அடிச்ச மாதிரி நமக்கு வரணும். இருதய பலகையில ஆணியால் எழுதப்படணும். துர்க்குணம் பொல்லாப்பு இவைகளை நாம் விட வேண்டும். அடுத்தது துப்புரவு உண்மை என்னும், துப்புரவு உண்மை உத்தமம் என்கிற புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க. அதோட தான் நீங்க ஆசரிக்கணும். உங்களுடைய வாழ்க்கையை நீங்க அப்படிதான் நடத்தணும். துர்க்குணம் பொல்லாப்பு விலகணும். உத்தமமாக உண்மையாக துப்புரவாக நாம் நடக்கணும். இதுதான் காரியத்தின் கடைத்தொகை. அப்போ பேதுரு சொல்றாரு, 1 பேதுரு 2:14, மேலான அதிகாரமுள்ள ராஜாவுக்கு ஆனாலும் சரி, தீமை செய்கிறவளுக்கு ஆக்கினையும். தீமை யாரா இருந்தாலும் சரி, நீ ராஜாவா இருந்தாலும் சரி, ஆண்டியா இருந்தாலும் சரி, அரசனாக இருந்தாலும், நீ யாரா இருந்தாலும் சரி, படிச்சவனா இருந்தாலும் சரி, படிக்காதவனா இருந்தாலும் சரி, பணக்காரனா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே. மீண்டும் வாசிங்க 2:14. மேலான அதிகாரமுள்ள ராஜாவுக்கு ஆனாலும் சரி, மேலான அதிகாரமுள்ள ராஜாவா இருந்தாலும் சரி, தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினையும், தீமை செய்கிறவனுக்கு ஆக்கினையும், நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிக்கானாலும் சரி கீழ்ப்படியுங்கள். நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தீன மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. சுவாதீனம் உள்ளவர்களாய் இருந்தும் உங்கள் சுவாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாய் இருங்கள். எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள். பாத்தீங்களா எவ்வளவு காரியங்களை சொல்றார் பாருங்க. ஹல்லேலூயா. அதனால நீ மேலான ராஜாவா இருந்தாலும் பரவாயில்ல, நீ தீமை செய்தால் உனக்கு ஆக்கினை தான். ஆனாலும் கூட கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொழுது உனக்கு புகழ்ச்சி